Hey, this is Aarti, and I welcome you to the English Speaking Club. So, this is going to be my third video, and this is all about adverbs. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நவுனு, அட்ஜெக்டிவ், ப்ரோனவுன்லாம் என்னன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அடுத்த வீடியோல ஜஸ்ட் வெர்ப் மட்டும் என்னன்னு ரொம்ப டீடைல்டா பார்த்தோம். And today I'm going to talk about adverb. Okay, so first of all, what is meant by adverb? Adverbனா என்ன? வினை உரிச்சொல். அதாவது ஒரு வினைச்சொல் எங்கே, எப்போது, எப்படி, இல்ல எவ்வாறு நடந்துச்சு, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க நான் சில ஜெனரிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி. ஓகே, இது வேணாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஐ வில் ஈட் லேட்டர். நான் பிறகு சாப்பிடுகிறேன். ஸோ இங்க வந்து சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது தான் வினை இல்லையா? எப்போ சாப்பிடுற? அப்புறமா சாப்பிடுறேன். லேட்டர். அப்ப லேட்டர் தான் adverb. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி. இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தேன் அப்படின்னா 2 adverb கூட வரலாம் ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் இதை கொடுத்தேன். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி. அவன் எப்பவுமே ஆல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் எப்பவுமே பிஸியா தான் இருப்பான். ஸோ எப்படி பிஸியா இருப்பான்? கிட்டத்தட்ட எப்பவுமே. அப்ப 2 adverb வந்திருக்கு. ஓகே, 2 adverb அடுத்தடுத்து வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. The fire started here. அதாவது தீப்பிடிக்க ஆரம்பித்து விட்டது. எங்கே தீப்பிடித்தது? இங்கே தீப்பிடித்தது. அப்ப here அப்படிங்கிறது adverb. அடுத்தது we should never feel upset. அப்செட் ஆகக்கூடாது. அப்செட் ஆகிறது தான் verb. எப்போ அப்செட் ஆகக்கூடாது? எப்பவுமே அப்செட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ நெவர் அப்படிங்கிறது adverb. ஓகே, அண்ட் தென் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் adverbs. நிறைய டைப்ஸ் ஆஃப் adverbs இருக்கு. adverb of manner, place, time, frequency, reason. 5 இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே, first things first is adverb of manner. So what is meant by adverb of manner? அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும்னா செயல் வகை வினை உரிச்சொல். அட்வர்ப் ஆஃப் மேனருங்கிறது செயல் வகை வினை உரிச்சொல். உங்களோட வினை எப்படி நடந்துச்சுன்னு டிஃபைன் பண்றது தான் அட்வர்ப் ஆஃப் மேனர். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ஃபாட் பிரேவ்லி. ராம் சண்டை போட்டான். எப்படி சண்டை போட்டான்? ரொம்ப தைரியமா சண்டை போட்டான். ஸோ அப்போ தைரியம், அதாவது இந்த பிரேவ்லி அப்படிங்கிறது தான் adverb of manner. அடுத்தது பாருங்க. சீதா sang loudly. சீதா ரொம்ப சத்தமா பாடினா. ஸோ சீதா எப்படி பாடினா? ரொம்ப சத்தமா பாடினா. ஸோ அந்த சத்தம் லவுட் அப்படிங்கிறது தான் adverb of manner. ஸோ தே ஆர் லிவிங் ஹாப்பிலி. அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஸோ வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வினை. எப்படி வாழ்கிறார்கள்? சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அப்போ சந்தோஷம் தான் adverb of manner. ஓகேயா? இது மாதிரி நிறைய சொல்லலாம். வி வி டான்ஸ்ட் ஹாப்பிலி. நாங்க ரொம்ப சந்தோஷமா ஆடினோம். அப்படி இல்லைன்னா வி கம்ப்ளீட்டட் த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி. எப்படி எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணீங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க. இது மாதிரி எல்லாமே உங்களோட ஆக்ஷன்ஸை இன்னும் எப்படி அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு வர்ற வேர்ட்ஸ் எல்லாமே adverb of manner. அடுத்தது பாருங்க. adverb of place. ஸோ adverb of placeனா என்னது? இடத்தை குறிக்கும் வினை உரிச்சொல். ஓகே, adverb of placeனா இடத்தை குறிக்கும் வினை உரிச்சொல். அதாவது நடந்த ஆக்ஷன் எந்த இடத்துல நடந்துச்சு, ஓகே, அதெல்லாம் குறிக்கிறது தான் வந்து adverb of place. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கம் இன், உள்ளே வா. வா அப்படிங்கிறது வினை. எங்கே வரணும்? உள்ள வரணும். ஓகே, ஸோ முன்னாடி எல்லாமே வந்து மோஸ்ட்லி எப்படி எப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துச்சு. இங்க எல்லாமே எங்கே எங்கேங்கிற கேள்விக்கு பதில் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ உள்ளே வா, எங்கே வரணும்? உள்ள வரணும். ஸோ இன் அப்படிங்கிறது adverb of place. அடுத்தது பாரு, இங்கே வா. கம் ஹியர் அப்படின்னா இங்கே வா. அப்போ எங்கே வரணும்? அகைன் எங்கேங்கிற கேள்விக்கு பதில் என்னது? இங்கே வரணும். அப்போ ஹியர் அப்படிங்கிறது இங்கே. அடுத்தது வெயிட் ஹியர் டில் ஐ கெட் பேக். நான் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு. எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ டில் ஐ கெட் பேக். டில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுதுல்ல. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் adverb of place. ஓகே, நெக்ஸ்ட் adverb of time.
மோஸ்ட்லி அட்வர்ப் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, எப்போ நடந்துச்சு, எவ்ளோ நேரம் நடந்துச்சு அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்கு வர்றது தான் அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகே. ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக். இங்க குடுத்திருக்கிற அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, டில் ஐ கெட் பேக். இது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். அது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் கிடையாது. ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் கரெக்ட் தட். மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே. முன்னாடி குடுத்தது அட்வர்ப் ஆஃப் டைம். இப்போ ஐம் டிஃபைனிங் யூ அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம்னா என்னது தமிழ்ல? நேரத்தை குறிக்கும் வினையுரிச்சொல். ஓகே. அட்வர்ப் ஆஃப் டைம்னா நேரத்தை குறிக்கும் வினையுரிச்சொல். எங் எவ்ளோ நேரம் நடந்துச்சு அந்த செயல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் வரக்கூடிய வார்த்தைகள் தான் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ என்னெல்லாம் அட்வர்ப் ஆஃப் டைம்? நவ், டுமாரோ, எஸ்டர்டே, பிஃபோர், ஸ்டில், தென், எட், சூன், ஆஸ் சூன் ஆஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாமே அட்வர்ப் ஆஃப் டைமா வரும். இங்கே நான் 3 எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஹி ஸ்டில் ஈட்டிங் பீஸா. அவன் பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான்? இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட் வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். அடுத்தது பாருங்க. ஐ வில் ஃபினிஷ் தி அசைன்மென்ட் சூன். நான் சீக்கிரமா அசைன்மென்ட்ட முடிச்சிருவேன். அப்போ அசைன்மென்ட்ட முடிக்கிறது தான் வினை. எப்போ அசைன்மென்ட்ட முடிப்பேன்? சீக்கிரமா முடிச்சிருவேன். அப்ப அந்த சீக்கிரம், சூன் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன் காலேஜ் பேக் தென். நான் அப்போ காலேஜ்ல இருந்தேன். அப்படி இல்லன்னா, நான் அப்போ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2ம் ஒரே மீனிங் தான். ஸோ எப்போ படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல? அப்போ. அப்ப தென் அப்படிங்கிறது வந்து அப்போ அப்படிங்கிறது குறிக்குது. கரெக்ட்? அது அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு வினை எப்போ நடந்துச்சு? எவ்ளோ நேரம் நடந்துச்சு? அந்த நேரத்தை டிஃபைன் பண்றதுக்காக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகே. நெக்ஸ்ட் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சினா என்னது? நிகழ்வு வினை உரிச்சொல். என்னது? நிகழ்வு வினை உரிச்சொல். அதாவது ஒரு நிகழ்வு எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா நடக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்கு வர்ற வார்த்தைகள் தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. He goes late to the office. ஆக்சுவலா he often goes late to the office அப்படிதான் வரணும். அப்போ அவன் எப்படி ஆஃபீஸ்க்கு எப்பப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு லேட்டா போவான்? ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அவன் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு லேட்டா போவான். ஓகே. he often goes late to the office. அது. அடுத்தது பாருங்க. he rarely smokes. அவன் ஸ்மோக் பண்ணுவான். ஓகே. எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா ஸ்மோக் பண்ணுவான்? ரொம்ப ரேரா தான் ஸ்மோக் பண்ணுவான். அப்ப ரேர்லி அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அடுத்தது பாருங்க. ஐ வில் ஃபாஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த். நான் மாசத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்ட் பண்ணுவேன். ஓகே. நான் எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா ஃபாஸ்டிங் இருப்பேன்? ஒரு முறை. மாசத்துக்கு ஒரு முறை. அப்ப அந்த ஒன்ஸ் அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அப்ப வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி குறிக்கிறதுக்கு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி ஆஃபன், நெவர், எவர், ஆல்வேஸ், சம்டைம்ஸ், ஒன்ஸ், ட்வைஸ், இந்த மாரி வார்த்தைகள் எல்லாமே அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அதாவது ஒரு வினை எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா நடக்குதுங்கிறத குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் வார்த்தைகள். ஓகேயா? நெக்ஸ்ட் அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னா தரத்தை அல்லது அளவை குறிக்கும் வினையுரிச்சொல். ஓகே. அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னா என்னது? தரத்தை அல்லது அளவை குறிக்கும் வினையுரிச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் குவைட் ஏர்லி டு பி இன் ஆஃபீஸ். இட்ஸ் குவைட் ஏர்லி டு பி இன் ஆஃபீஸ். ஆஃபீஸ்க்கு வர்றது இது முற்றிலும் ஆக்சுவலாக குவைட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங்? முற்றிலும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஆஃபீஸ் வர்றதுக்கு இது ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து எவ்வளோ சீக்கிரம், அதாவது என்ன இன்டென்சிட்டி, இது என்ன மேக்னிடியூட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வர்றது குவைட். அடுத்தது பாருங்க. டிரைவிங் டூ ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே. ரொம்ப வேகமா ஓட்டுறது நல்லது இல்லை. ஓகே. அப்போ ஓட்டுறதோட தரத்தை சொல்றாங்க. எப்படி என்ன மாதிரி ஓட்டக்கூடாது? ரொம்ப வேகமா ஓட்டக்கூடாது. அப்ப அந்த டூ அப்படிங்கிற வேர்டு அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அடுத்தது ஷி இஸ் வெரி டாக்கட்டிவ். அவங்க ரொம்ப பேசுறாங்க. ஸோ எப்படி பேசுவாங்க அப்படின்னா ரொம்ப. ஸோ அப்போ அந்த வெரி அப்படிங்கிறது
adverb of degree. அப்ப வேற என்னென்ன வார்த்தைலாம் சொல்லலாம் adverb of degree அப்படின்னா quiet, too, very, mostly இதெல்லாம் தான் வரும். இது தாண்டி வர வார்த்தைகள் ரொம்ப கம்மி. அண்ட் adverb of degree யூஸ் பண்றது கொஞ்சம் ரேர் தான். ஓகே? ஓகே. நெக்ஸ்ட். adverb of reason. காரணத்தை குறிக்கும் வினையுரிச்சொல். ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் தான் adverb of reason. For example, since it is hot, I feel thirsty. ஓகே, சூடா இருக்கிறதுனால எனக்கு தாகம் அடிக்குது. அந்த இருக்கிறதுனால அப்படி ஆல அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான் since. ஓகே, ஸோ அப்போ அந்த சின்ஸுங்கிறது adverb of reason. ஓகே, அடுத்தது பாருங்க, she was late, hence she missed the bus. அவ லேட்டா வந்தா அதனால அவ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. அப்ப அந்த அதனால அப்படிங்கறது குறிக்கிறதுக்கு வர வேர்டு தான் hence. அப்ப hence is also an adverb of reason. ஓகே, அடுத்தது பாருங்க, I liked the film so I watched it twice. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு அதனால நான் அது 2 முறை பார்த்தேன். அகெயின் அதனால so. அப்ப so அப்படிங்கிறதும் என்னது adverb of reason. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது? adverb of reason அப்படின்னா உங்களோட வினை இதனால நடந்துச்சு, இதனால அது இதனால தான் அந்த வினை நடந்துச்சு, அதனால தான் இந்த வினை நடந்துச்சு, அந்த மாதிரி நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் adverb of reason-ஆ வரும். இது இல்லாம வேற என்ன சொல்லலாம்னா மோஸ்ட்லி இவ்வளவுதான் வரும். since, so, hence, அப்புறம் therefore இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் adverb of reason-ஆ வரும். So that's all for today. Thanks for listening. I'll catch you up in another video. See you.